සහනාධාර වැඩි කර බලලා මේ වගේ සටන් පාට එකම ආකාරයේ සටන් පාට ගොඩක් කියාගෙන යනවා. அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? உரமானியத்தின் விலையை குறையுங்கள், உரங்களின் விலையை குறையுங்கள், இழப்பீடுகளை அதிகரியுங்கள் என்று ஒரே விதமான சில கதைகளை கூறி வருகின்றார்கள். හරියට අර ආණ්ඩුවේ මහත්කම කියනවා වගේ පඩි වැඩි කර බලලා බඩු මිල අඩු කර බලලා කියනවා වගේ කතාවක් තමයි මේක. சரியாக அது அந்த அரசியல்ல இருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற சில உத்தியோகஸ்தர்கள் சொல்கின்ற மாதிரி அரசு அதிகாரிகளுக்கான சம்பளத்தை அதிகரியுங்கள், உணவு விலைகளை குறையுங்கள் என்று சொல்லுவது போன்று. වගකීමක් සහිත ජාතික ව්‍යාපාරයක් හැටියට අපි කියනවා අගක අඩු කරාට මේක වැඩි කරාට සහනාධාර දුන්නට ගොවියට වැටිලා තියෙන වලෙන් ගොඩෙන්න වෙන්නේ නැහැ. பொறுப்பு வாய்ந்த பொறுப்புணர்வு மிக்க ஒரு தேசிய அமைப்பாக நாங்கள் கூறுவது என்னவென்றால், அது விலைவாசியை குறைத்தாலும் சம்பளத்தை கூட்டினாலும் விவசாயிகளுக்கான சில சலுகைகள் வந்து கிடைக்க போவதில்லை, விவசாயிகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதில்லை. அதிக වියදමක් කරලා කරන ගොවිතැන නවත්තනකම් අස්වැන්න වැඩි කර ගන්නකම් සබාදහමේ අසහයෝගය ඇතුව අපිට මේ නැස්පැත්තිය මිදෙන්න පුළුවන් කමක් නැහැ. அதிக விலை கொடுத்து செய்யும் இந்த விவசாய முறைமைகளை நிறுத்தாவிடில் எங்களுடைய விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்குமான ஒரு விமோச்சத்தை நாங்கள் பெற முடியாமல் இருக்கின்றது. දැන් කරන ගොවිතැන අගේ ට්‍රම්ප් පිස්සු කෙලිනකොට නෙතන්යාහු පිස්සු කෙලිනකොට දැන් කරන ගොවිතැන කරන්න බැරි තත්ත්වයේ අද ඇස්පනා අපිට පේන්න ආරගෙන තියෙනවා. தற்போது இருக்கின்ற இந்த விவசாயத்திற்கு அங்கே ட்ரம்ப் அவர்கள் அங்கு ஆடுகின்ற நாடகம், நெத்தன்யாகு ஆடுகின்ற நாடகத்தினால் இந்த விவசாய முறைமைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டலை பெற முடியாமல் இருக்கின்றது. බංකොලොත්කම වහගන්න ට්‍රම්ප්ලා නෙතන්යාහුලා දඟලනකොට ඒ අපේ ගොවිතැනට හෙන ගහනවා නම් මොකද්ද මේ ගොවිතැනේ ඇති ඵලෙ? வங்கலோத்து நிலையை இல்லாமல் ஆக்குவதற்கு ட்ரம்ப், நெத்தன்யாகு அவர்கள் செய்யும் செயல்பாடுகளால் எங்களுடைய விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க வழி இல்லாமல் போனால் அதில் என்ன விவசாய முறைமைகள் இங்கே காணப்படுகின்றது? මෙන්න මේ ප්‍රශ්නය කල්වේලට දැනගනිපු සංවිධානයක් හැටියට තමයි අපි එදා ඉඳන් කියන්නේ අපිට අවශ්‍ය වෙන්නේ ස්වාධීන වූ ගොවි බලයක් ගොඩනගන්න. එක එකා මත යැපෙන ගොවි බලයක් වෙනුවට අපේම දේවලින්, අපේම හැකියාවෙන්, අපේම සාමූහිකත්වයෙන් කරන ගොවිතැනකට හැඩ ගැහෙන්න ඕන කියන එක ක්‍රම වෙනස කියලා කියන්නේ. ඒ සඳහා ගොවිතැන බලයක් ගොඩනගන්න තමයි අපි වෙහෙතුනේ දිගින් දිගටම. இந்த பிரச்சனையை நாங்கள் எதிர்கண்ட அதனால் தான் நாங்கள் கூறுகின்றோம், இந்த விவசாய முறைமையை மாற்றுவதற்கு விவசாயிகளின் இந்த சுரண்டலுக்கும் பலாத்காரத்துக்கும் எதிரான ஒரு முறைமை மாற்றத்தை கொண்டுவதற்கான ஒரு விவசாய முறைமையை நாங்கள் இனம் காண வேண்டும் என்று. පාරිසරික ගොවිතැන කිව්වේ ඒකට. මේ පාරිසරයට අත තියෙන හැම එකාටම විරුද්ධව පෙනී හිටියේ ඒකට. පහුගිය වර්ෂයේ පමණක් නෙවෙයි, දැනට දශක දෙක තුනක් තිස්සේ අපි කටයුතු කළේ ඒ වෙනුවෙන්. අද ඒක මල්පල දරමින් පවතින බව පේනවා මෙතන බැලුවම. சூழலியல் விவசாய முறைமைக்கு நாங்கள் செல்ல வேண்டும், அதற்கு நாங்கள் கை வைக்க வேண்டும். சூழலியல் விவசாய முறைமைகளின் ஊடாக நாங்கள் ஒரு விவசாயத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அதை கூறி வந்தது இப்போது ஒரு இலைமை மறை காய்களாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை இங்கேயும் காணக்கூடியதாக இருக்கின்றது. අපි කියන සබාදහමේ ගොවිතැන තනිතනිව කරන්න බෑ. ඒ නිසා තමයි අද මෙතන මුළු දෙන්නේ. ලංකාවේ පළාත් 8ක දිස්ත්‍රික්ක 21ක ගොවියෝ අද එකට ඒකාබද්ධ වෙලා මේ වර්තමාන නැස්පැත්තියට මුහුණ දෙමින් සාර්ථකව මුහුණ දෙමින් ඉන්නවා. இந்த சூழலியல் விவசாய முறையை வந்து தனியாக எம்மால் செய்ய முடியாது. அதனால் தான் இங்கு 8 மாகாணங்களிலும் 21 மாவட்டங்களையும் சேர்ந்த விவசாயிகள் இங்கு ஒன்று கூடி இருக்கின்றீர்கள், இந்த சூழலியல் விவசாய முறைமைகளை எதிர்காலத்தில் கொண்டு செல்வதற்கு. මට එකින් එකට කියන්න වෙලාව නැහැ. අපි මුළු ලංකාව පුරා ගොවියෝ විතරක් නෙවෙයි, පාරිභෝගිකයෝ ඒකරාශී කරමින් සාමූහිකත්වයේ ගොඩනගමින් සමූපකාරික ක්‍රමවේදයක් හැටියට ගොඩනගමින් ඉන්නවා. இது ஒன்றென்றாக சொல்ல முடியாது. அதனால்தான் நாங்கள் இலங்கை பூராகவும் இருக்கின்ற உழவர்களையும் விவசாயிகளையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டுறவு முறைமையின் அடிப்படையில் வாடிக்கையாளர்களை ஒன்றிணைத்து ஒரு முறைமைக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். අපිට කුෂිකර්ම ඉගෙන ගන්නට අය කිව්වේ මේ පාලකයෝ කිව්වේ ඩොලර් හොයන්න
පිටකට පටවන්න අපනයනය කරන්න වවන්න කියලා අඩු මිලට අපි කන ಜಾති ගෙනල්ලා දෙන්න පුළුවන් කියලා කිව්වා. எங்களுக்கு இந்த விவசாயத்தின் அதிகாரிகள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? இந்த எங்களுக்கு டாலர் வேண்டும், அதற்காக எங்களுடைய உற்பத்திகளை நாங்கள் வெளிநாடுக்கு அனுப்ப வேண்டும், டாலர் கொண்டு வர வேண்டும் என்று சில கதைகளை கூறி வருகின்றார்கள். ඩොලර් කිලෝමීටර් 10 ගණනකට එහා එක මෝටාර් එකක් පුපුරනකොට අපි අපනයනය කරන්න වවතුව මෙහි කුණු වෙනවා. අනිත් පැත්තෙන් අපිට කන්න නැතුව මැරෙන්න සිද්ධ වෙනවා. கிலோமீட்டர் லட்சக்கணக்குக்கு அங்கால் ஏதாவது ஒரு ஷெல் தாக்குதல் நடத்தும் போது ஒரு குண்டு வெடிக்கும் போது இங்கு எங்களுடைய விவசாயிகளின் விவசாய உற்பத்திகள் பாதிக்கப்படுகின்றது, ஏற்றுமதி செய்ய முடியாமல் அது பாதிக்கப்படுகின்றன, அழுகி போகின்றன. இப்படியான நிலைமையில் தான் அதை நாங்கள் கூறி வருகின்றோம். ඩොලර් හොයන්න රට යවන්න වවපු කෙසල් ගස් ලැබු කුණු වෙනවා. තැමිලි වගේ දේවල් විනාශ වෙනවා. අපිට නම් මිනිස්සු වවන්න කිව්වා ඒවා යවා ගන්න බැරුව හිර වෙලා තියෙනවා. එහෙමනම් මේ ස්මාර්ට් ගොවිතැනින් අපනයනය සඳහා වූ ගොවිතැනින් පළක් වෙලා තියෙනවද? මේ යුද්ධේ කවදා ඉවර වෙයිද කියලා කියන්න පුළුවන් කාටද? ඉවර වුණත් කවදා පටන් ගන්නයිද නැද්ද කියලා කියන්න පුළුවන් කාටද? டாலர் கொண்டு வரதற்காக எங்களுடைய வாழை உற்பத்திகள், பப்பாசி உற்பத்திகள், அதே நேரம் குடைமிளகாய் போன்ற உற்பத்தி பொருட்களை எங்களால் ஏற்றுமதி செய்யாமல் இங்கு அழுகி நாசமாகி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இதை நாங்கள் ஒழுங்குபடுத்துவதற்கு முடியாமல் எங்களால் எந்த விதமான விவசாய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. පළාත් සැලසුම් සංසද හැටියට අපි එකතු වෙලා කරන කටයුත්ත අද ලංකාවට පමණක් සීමා වෙලා නැහැ. මුළු ලෝකෙම සුළු ගොවි ජනතාව ඒකරාශී වෙමින් මේ කටයුත්තට අත ගහලා තියෙනවා. ධනපති ක්‍රමේ හාන්සි වෙච්ච බව පැහැදිලි වෙලා තියෙනවා. ඒක අපි මීට කලින් කියලා තියෙනවා. ඒක දැන් S50 පිට දිගෑරෙනවා. எல்லா மாகாணங்களையும் இணைத்து நாங்கள் இங்கு செய்கின்ற இந்த விவசாயிகளின் முயற்சியானது தற்போது இந்த முதலாளித்துவத்திற்கு எதிராக செய்யப்படும் ஒரு செயற்பாடாகவே இங்கு கருதப்படுகின்றது. அதுவாகவே எங்களது முயற்சிகளும் இருக்கின்றது. ගැමි ගොවිය කිව්වම ඒක අපි ගොවිතැන් කරන පුද්ගලයන් පමණක් නෙවෙයි, ජීවකයට ගැමි ගොවි ජනතාව හැටියට ඒ කටයුතු වල යෙදෙන ශ්‍රමිකයාට තවත් සුළු නිෂ්පාදනය කරන හැමෝටම සාධාරණයේ විය යුතුයි කියන පදනමේ ඉඳගෙන තමයි වැඩ කරන්නේ. விவசாயிகள் மற்றும் மீனவர்கள், சிறு விவசாயிகள் போன்ற எல்லாரும் ஒன்றாக இணைந்து அவர்களுடைய உற்பத்திக்கான ஒரு நியாயமான ஒரு நிலைமையை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவே நாங்கள் முயற்சித்து வருகின்றோம். ගිය අවුරුද්දේ අවසානයේ රටවල් 102ක සුළු ගොවි නායකයෝ ලංකාවට එකතු වෙලා 1000කට ආසන්න පිරිසක් එකතු වෙලා තීන්දුවක් ගත්තා. ක්‍රම වෙනස හෙට නෙමෙයි අදම කළ යුතුයි කියලා. கடந்த காலத்தில் 102 நாடுகள் ஒன்றாக இணைந்து, விவசாய ஒன்றியங்கள் ஒன்றாக இணைந்து, அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட கமிட்டிகள் ஒன்றாக இணைந்து முன்வந்தார்கள். இந்த ஒரு முறைமை மாற்றத்தை உருவாக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று. ඒ සමුළුවට මේ ආණ්ඩුවේ සමුපකාර ඇමති වසන්ත සමරසිංහ සහෝදරයා, සමන්ත විද්‍යාරත්න සහෝදරයා සහභාගී වුණා. නමුත් වෙනසක් වුණ බවක් නම් පේන්නේ නැහැ. அந்த சம்மேளனத்திற்கு அதற்கு இந்த கூட்டுறவு அமைச்சின் உறுப்பினராக வசந்த சமரசிங்க, சமந்த வித்யாரத்ன என்பவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் கலந்து கொண்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் அதனூடாக எமக்கு கிடைக்கவில்லை. පොහොර නැත්නම් වතුරේ පා කියපු ඒගොල්ලෝ අද හොඳටම හිර වෙලා තියෙනවා. දාන පොහොර ප්‍රමාණවත් නැහැ. වැඩි අස්සෙන්නක් ගන්න නම් තවත් පොහොර දාන්න ඕන කියපු මිනිස්සුන්ට අද පොහොර ටිකක් හොයාගන්න බැරි තත්වයකට පත් වෙලා අසරණ බවට පත් වෙලා තියෙනවා. பசலை இல்லை என்றால் நீர் இல்லை என்று சொன்னவர்களுக்கு இன்று பசலையை போதாது, இன்னும் போட வேண்டும் என்று சொல்லி சில விடயங்களை சொல்லிக்கொண்டு இன்று அந்த நிலைமை ஒரு பாரதூர நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். අපි එපා එහෙම නැත්නම් දියව් කියන සටන් පාට විතරක් ඉර වෙලා ඉන්නේ නැහැ. අපි විකල්පයක් පෙන්නනවා. ඒ විකල්පය වෙනුවෙන් වැඩ කරනවා. ඒ විකල්පය සාර්ථක බව ඔප්පු කරනවා. අපි ඒ වෙනුවෙන් දිගින් දිගටම මැදිහත් වෙනවා. வேண்டாம் வேண்டாம் அல்லது குடு என்று நாங்கள் கோஷமிட்டு கொண்டிருக்க முடியாது. எங்களுக்கான சில முறைமை மாற்றங்களை உருவாக்கி கொள்வதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்போம், போராடி வருகின்றோம். පුහුණුණු නියමු ගොවි සහෝදර සහෝදරියන් පිරිසක් එක්ක අපි ගම්මාන දැවැන්ත සංඛ්‍යාවක
පුහුණුවීම් කරමින් අපි මේ කඩා වැටෙන රසායනික ගොවිතැනට වෙනස් වූ දෙයක් කිරීම ආරම්භ කරලා දැන් සෑහෙන කාලයක් ගත වෙලා තියෙනවා. இலங்கை முழுவதும் பயிற்சி அளிக்கப்படுகின்ற இளம் விவசாயிகளை ஒன்றிணைத்து இந்த ரசாயன முறைமைகளுக்கு எதிராக ரசாயன உரங்களை பாவிப்பதை குறைப்பதன் ஊடாக சில விவசாயிகளை நாங்கள் பயிற்றுவித்துக் கொண்டு அவர்கள் ஊடாக சில விவசாய முறைமைகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். අද ඕනම කෙනෙක් ඕනම දෙයක් මිලදී ගත්තොත් මේකේ විශාල කොටසක් අතරමැදි භූතයකට යනවා. இன்று யார் வேண்டிய ஒருத்தர் எதையும் விலை கொடுத்து வாங்கினால் அதில் இடைத்தரகர்களுக்கு ஒரு பாரிய ஒரு மானியம் அங்கு செல்லப்படுகின்றது. මේ භූතය සම්පූර්ණයෙන් මාස් කරලා අපි වවන දේ අපි නිෂ්පාදනය කරන දේ කන පාවිච්චි කරන මිනිසුන් යාට යන ක්‍රමවේදයක්ත් අපි මේක ඇතුලේ ආරම්භ කරලා තියෙනවා. இந்த இடைத்தரகர்கள் என்கின்ற பூதங்களை இல்லாமல் ஒழித்து எங்களுடைய விவசாயிகளுக்கு ஒரு நியாயமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதற்கான ஒரு விவசாய முறைமைக்கு நாங்கள் போராடி வருகின்றோம். අස්වැන්න වැඩි කරන්න කියලා බඩගින්න නැති කරන්න කියලා එදාගෙන යතුවර හරිත විප්ලවයේ කියන විකාරයක් බව ඔප්පු කිරීම සඳහා අපි දැවැන්ත උත්සාහයක් ගන්නවා. விளைச்சலை அதிகரிப்பதற்காக அன்று கொண்டு வரப்பட்ட அந்த பசுமை புரட்சியை அது ஒரு மூடகத்தனமான ஒரு முயற்சியாகவே நாம் கருதுகின்றோம். அதனை இல்லாமல் ஆக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். හරිත විප්ලවයේ ඇති වුණේ ආහාර සුලභ කරන්න නම් අද මේ තත්ත්වයට පත් වෙන්නේ කොහොමද? එදා ගස්ලබු ඇටයක් හිටෙව්වම වට්ටක් ඇටයක් හිටෙව්වම මේකෙන් හොඳ ඵලදාවක් ලැබුණා. ඒ ඵලදාවයට නැවත හිටෙව්වම නැවතත් ඵලදාව ලැබුණා. නැවත හිටෙව්වම නැවතත් ඵලදාව ලැබුණා. මේ අස්වැන්න වැඩි කරන්න බඩගින්න නැති කරන්න කියලා එවපු ලක්ෂ ගණන් වටිනා මේ ඇට වර්ගවල අද බීජ නැහැ. அன்று ஒரு விளைச்சலை அதிகரிப்பதற்காக என்று கூறி கொண்டு வரப்பட்ட அந்த பசுமை புரட்சி ஊடாக விதைகள் நாங்கள் மீள நட்டால் வராது. ஆனால் எங்களுடைய கிராமங்களில் அன்றைய காலங்களில் ஒரு வட்டக்கா விதையோ இல்லைன்னா பப்பாசி விதையோ நாங்கள் விதைத்தால் மறுபடி முளைக்கும். அதை மீண்டும் முளைக்க வைத்தால் அது மீண்டும் முளைக்கும். ஆனால் தற்போது விளைச்சலை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட விதைகளில் இருந்து ஒரு முறைக்கு மேல் எங்களால் அதை விதைக்க முடியாது. அதிலிருந்து எதையும் அறுவடை செய்யவும் முடியாது. මේකම ප්‍රමාණවත් නේද? මේ හරිත විප්ලවයෙන් කරේ ආහාර සුලභ කිරීම නෙවෙයි වෙන මොකද්දෝ බිස්නස් එකක් කියන එක. இதிலிருந்து நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்கின்றோம் அல்லவா? இது இந்த பசுமை புரட்சி ஊடாக கொண்டு வரப்பட்டது உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்கல்ல. இது ஒரு பெரிய ஒரு பாரதூர தன்மையை நமக்கு ஏற்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட வேறொரு நபர்களுடைய ஒரு வியாபார நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு வரப்பட்ட ஒரு முறைமை என்பது எங்களுக்கு விளங்குது அல்லவா? රාජ්‍ය ආයතනවල වැඩ කරන ගමන් part time පෞද්ගලික කම්පැනි වල වැඩ කරන රසායනික විකුණන්න උපදෙස් දෙන පුද්ගලයන්ගෙන් මේ ආණ්ඩුවත් උපදෙස් ගන්නවා නම් ඒ උපදෙස් අනුව අපි කටයුතු කරනවා නම් අපිට මේ උගුලෙන් කිසිම දවසක ගැලවෙන්න පුළුවන් කමක් වෙන්නේ නැහැ. அரச நிறுவனங்களில் வேலை செய்கின்ற அதிகாரிகள் பார்ட் டைமாக சென்று வேற கம்பெனிகளில் அவர்கள் ரசாயன உரங்களை விற்பதற்கு துணை போகின்ற ஒரு அதிகாரிகள் இருக்கின்ற நாட்டிலே எங்களுடைய விவசாயத்துக்கான விமோசனத்தை பெறுவது என்பது ஒரு சிம்ம சொப்பனமாகவே இருக்கின்றது. ඒ ලොක්කෝ කියනවා අපි පාරිසරික ගොවිතැන ගැන කතා කරනකොට අර ගෝඨා කෙලවගත්තේ කොම්පෝස්ට් කරන්න ගිහිල්ලා කාබනික ගොවිතැන කරන්න ගිහිල්ලා මම කියනවා අපි කතා කරන්නේ ගෝඨාගේ කොම්පෝස්ට් වැඩේ ගැන නෙමෙයි. ඒ කාබනික ගොවිතැන ගැන නෙමෙයි. අපි කතා කරන්නේ ස්වභාවධර්මයේ ගොවිතැන ගැන. பாரிசரிக கோவித்தனகேன அன்று அதை நாங்கள் கூறும்போது அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த கோட்டா கொண்டு வந்த திட்டம் கொம்போஸ்ட் முறைமையை உருவாக்க வேண்டும் என்று அவர் கொண்டாந்து ஒரு தோல்வியுற்ற அந்த முறைமையை பற்றி தான் நீங்கள் பேசுகின்றீர்கள் என்று கூறுகின்றார்கள். நாங்கள் சொல்வது அது அல்ல. இயற்கை வேளாண்மை என்று சொல்வது சூழலியல் சார்ந்த ஒரு விவசாய முறைமையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய
எதிர்பார்ப்பாகவும் குரலாகவும் இருக்கின்றது. අර හරිත විප්ලවයේ වගේ තමයි ගෝඨට උනේ. ගෝඨගේ භාණ්ඩාගාරේ සල්ලි එයාගේ ඥාතීන්ට යාළුවන්ට අරගෙන යන්න දීලා ඒක හිස් වුණාම පෝක කොම්පැනි වලට සල්ලි දී ගන්න බැරි වුණාම අර රතන හාමුදුරුවන්ගේ එහෙම නැත්නම් බාල මහාචාර්ය දන්න ජයසුමන මහත්තයාගේ උපදෙස් අරගෙන මේක පැය 24න් කරන්න පුළුවන් වැඩක් කියලා කාබනික ගොවිතැන කියලා එහෙකට ගිහිල්ලා කාබනික ගොවිතැනට කරන්න පුළුවන් ලොකුම විනාශය කළා. அந்த பசுமை புரட்சியின் போது நடந்த அதே நிலைமைதான் கோட்டா அரசாங்கத்திலும் நடந்தது. அங்கு உர கம்பெனிகளுக்கான அந்த பசலை கம்பெனிகளுக்கான விலையை கொடுக்க முடியாமல் அந்த நிதியை கொடுக்க முடியாமல் அவர் அன்று நிதி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அந்த இயற்கை உரத்துக்கு மாறுவோம் என்று சொல்லி அந்த கதைகளை கூறி அவர் சில பிரச்சனைகளை உருவாக்கினார். அந்த நிலைமைதான் மீண்டும் வரும் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். කාබනික ගොවිතැන කියන්නේ රසායනික ගොවිතැනේම කාබන් කොපියක්. රසායනික ගෙනල්ලා දානවා වෙනුවට කාබනික ගොවියන්ට කියනවා කාබනික කොම්පැනි වලින් ඒගොල්ලෝගේ යාළු මිත්‍රයන්ගේ කොම්පැනි වලින් ගෙනල්ලා හදන දේවල් අපේ මහ පොළොවට දාන්න කියලා අපින් ඒකට ඉඩක් නැහැ. இயற்கை விவசாயம் என்று அவர்கள் கூறுவது அதே ஒரு ரசாயன முறைமையை தான். ரசாயன கம்பெனிகளிலிருந்து ரசாயன உரங்களை வாங்குவது போன்றே இயற்கை விவசாயத்திற்கான பசலைகளையும் அதே கம்பெனிகளிலிருந்தும் வாங்குங்கள் என்று கூறிக்கொண்டு வருகின்ற ஒரு விடயத்தை தான் அதிலும் கூறுகின்றார்கள். මේ දැනුම තමයි අපි ගමට දෙන්නේ. අපේ අමාරුවේ වැටිලා වසකොන්න බලාගෙන ඉන්න નિયમિත වෙලා ඉන්න නන්නත්තර වෙච්ච ගොවියන්ට මේ දැනුම දෙමින් ශක්තිමත් කරමින් මේ රටේ බඩගින්න නැති කරන්න පුළුවන්, අස්වැන්න වැඩි කරන්න පුළුවන්, සැබෑ කොන්දක් තියෙන මිනිහෙක් හදන්න පුළුවන් කියන පණිවිඩය තමයි අපි සංසද හරහා ලංකාව පුරා ව්‍යාප්ත කරන්නේ. இந்த தகவலையும் இந்த அறிவையும் தான் எங்களுடைய விவசாயிகளுக்கும் விவசாயத்தினூடாக சில பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கும் நாங்கள் கிராமங்களுக்கும் இந்த தகவலை தான் கொண்டு சேர்க்கின்றோம். எங்களுடைய விவசாயத்தை இந்த சூழலியல் விவசாயத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்று. ගැමි ගොවි ව්‍යාපාරයක් සඳහා අපි ක්‍රම වෙනසක් යෝජනා කරන්නේ. අන්න ඒ නිසා ඒ කටයුත්තේ තමයි අපි නිරතව ඉන්නේ. පහුගිය වර්ෂය ඇතුලේ අපිට බොහෝ දේවල් වලදී ඒ සාර්ථකත්වය ලබා ගන්න පුළුවන් වුණා. සබාධම වනසන විවිධ ක්‍රියාකාරකම් වල ඉන්න මිනිස්සු එක්ක අපිට හැප්පෙන්න පුළුවන්කම ලැබුණා. රාජාංගනේ කොමාරිකා ගෝවියා වේවා, අරහේ සූර්ය පැනල් ගහන කට්ටිය එක්ක වේවා අපි බය නැතුව හැප්පුණා. இந்த விவசாய முறைமைகளின் அடிப்படையில தான் நாங்கள் வந்து எங்களுடைய கிராமிய விவசாயிகளுக்கான ஒரு முறைமை மாற்றம் ஒன்று வர வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம். இதன் ஊடாக தான் ராஜாங்கனையில் வந்து கற்றாழை செய்கை செய்கின்ற கற்றாழை பயிர் செய்கின்ற விவசாயிகள், அதே நேரம் சூரிய பேனல் செய்கின்ற விவசாயிகள் அவர்களுக்கு எதிராக எங்களுடைய போராட்டத்தை கொண்டு செல்வதற்கும் எங்களுடைய விவசாயிகளுக்கான ஒரு ஆலோசனையாகத்தான் நாங்கள் இந்த விவசாய முறைமைகளை நாங்கள் கொண்டு வருகின்றோம். අපි අපේ ජනතාව හරහා මේ හඬ ආණ්ඩුවලට ඔය උගත් කියන කුෂිකර්ම නායකයින්ට අපි ඇනලා ඇහැට ඇඟිල්ලෙන් ඇනලා පෙන්නනවා. நாங்கள் இந்த விடயத்தை தான் நாங்கள் எங்களுடைய விவசாயிகளுக்கும் எங்களுடைய அதிகாரிகளுக்கும் நாங்கள் கண்ணை குற்றி நாங்கள் இந்த முறைமையை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு வருகிறோம். මේ වැඩ පිළිවෙල සාර්ථක බව අද අපට පේනවා. මෙතන මේ දිහා බැලුවම අපි ඒ වෙනුවෙන් අදිස්ථාන සහගතව ධෛර්යමත්ව ඉස්සරහට යනවා. ඒක කරන්න පුළුවන් කටයුත්තක් බව අපි පැහැදිලි කරලා දෙනවා. ඒ නිසා මේ ක්‍රමයේ වෙනසක් සඳහා මෙතෙන්ට එකතු වුණු ඔබ සැමට ජය වේවා කියමින් அந்த மாற்றத்திற்காக தான் இங்கு கூடியிருக்கின்ற விவசாயிகளுக்கு நாங்கள் இதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஒரு மாற்றத்திற்கான ஒரு முயற்சியாக இருக்கின்றோம்.